வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ரியல்மி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு புதிய ரக ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் வந்து C55 கொடுத்துருக்காங்க. இதோட பட்ஜெட் வந்து 10,000 ரூபாயிலேருந்து 12,000 13,000 இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கும் ரேட்டு. பொதுவாக இந்த பட்ஜெட்டில் தான் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோனில் என்னென்ன தந்திருக்காங்க, பாக்ஸை பிரிக்கும் போது என்னென்ன வருது, என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ப்ரீஃபாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூகுள் குரூப், அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்தி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதே நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அன்பாக்சிங் என்னென்ன வந்தாலும் சரி தான் உடனே டான்னு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது அவங்களோட கலர் கோடிங் தெரியும், அதே கலர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. டாப்பில் ஒரு குட்டி பேக் இருக்குது. அந்த குட்டி பேக்கை ஓப்பன் பண்ணும்போது சிம் எஜெக்டர் இருக்குது, அப்புறம் ஃபோனுக்கான கேஸ் தந்துருக்குறாங்க, அப்புறமா சேஃப்டி கேடு. இதுக்கப்புறமா இதை ஒதுக்கி வச்சுட்டோன்னா ஃபோன் இருக்குது. ஃபோன் தூக்குறதுக்கு கொஞ்சம் சாலிடாக இருக்குது. அப்புறமா ப்ரீஃபாக பார்த்துடலாம். சாலிடான ஃபோன் மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வேறு என்ன வருதுன்னா, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்டில் ஒரு சார்ஜிங் அடாப்டர், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு டேட்டா கேபிள் சாலிடாக தந்துருக்குறாங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, இன்றைக்கி ஃபோனை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோனு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அதாவது அளவுபடி பார்க்க போனீங்கன்னா 7.89 mm இருக்குது. அல்ட்ரா தின் பாடி. அதே மாதிரி டிசைன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்கிறாங்க. சன் ஷவர் டிசைன் வந்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 கேமரா இருக்குது. அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம். இந்த ஃபோனை சுற்றி காமிக்கிறேன் இப்போதைக்கு. அதாவது கீழ் பகுதியை பாருங்கள். கீழ் பகுதியில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க, ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது, ஆடியோ ஜாக் இதில் தந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது இடது சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு சிம் போட்டுறதுக்கு ஸ்லாட் தந்திருக்காங்க. வலது சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது இந்த மாதிரி தான். அப்புறம் டாப்பில் வந்து உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. டிசைன்ஸ் பக்கா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இனி டெக்னாலஜி வைஸ் இவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மெயினாக என்னென்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பா, டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனால், அதாவது தொழில்நுட்பம் படி பார்க்க போனீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு 6.52 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதோட பேக் சைடை பாருங்கள். 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா, பிரைமரி கேமரா, 64 மெகாபிக்சலில் AI பவர்டு கேமரா தந்திருக்காங்க. இது உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலில் அந்த கேமரா பெர்ஃபார்ம் பண்ணவும் சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு கேமரா சாம்பிள் வந்து காமிக்கிறேன், நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா இருக்குது. 2 மெகாபிக்சலில் பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா தந்திருக்கிறாங்க. அப்படி 2 சென்சார் பேக் சைடில் இருக்குது. ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 8 மெகாபிக்சலில் கேமரா உங்களுக்கு இருக்குது. அப்புறம் பேட்டரி 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸ்க்ரீன் பற்றி சொல்லியிருந்தேன். ரிஃப்ரெஷ் ரேட் எவ்வளோங்கிறத சொல்ல மறந்துட்டேன். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 90 ஹெட்ஸில் உங்களுக்கு இருக்குது. இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 680 நிட்ஸில் இருக்கும். அப்புறம் ரேம் வந்து பார்த்திங்கன்னா LPDDR4X ரேம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. 8 GB ரேம் தந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை தாண்டி உங்களுக்கு அதிகரிக்கணும்னா டைனமிக் ரேமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டைனமிக் ரேமாக 16 GB வரைக்கும் டோட்டலாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இதில் நல்லா இருக்குது. ஏன்னா பூம் ஸ்பீக்கர் இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G88 ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் தந்திருக்கிறாங்க. அப்புறம் UI எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கஸ்டமைஸ்டு ரோம் தான். ஆண்ட்ராய்டு 13 பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது முழுக்க ஆண்ட்ராய்டு 13 OS தான். வேறு எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் மாடிஃபிகேஷன் உள்ளாடி இருக்கும், அவ்வளோதான். UI பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், சிம்பிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. வேறு எதுவும் வித்தியாசம் கிடையாது. இது வந்து சின்ன பட்ஜெட் ஃபோன்னால ரொம்ப ஆழமாக செக் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இனி உங்களுக்கு ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். இதோட ஃபுல் ரிவ்யூ வேணுமான்னு கேளுங்க. ரொம்ப லாங்காக ஒரு 30 நாள் 40 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறமா இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நான் ஃபுல் ரிவ்யூ நான் எடுக்கிறேன். இன்றைக்கி தான் லான்ச் ஆனதுனால உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சிட்டேன். இது ஒரு 4G ஃபோன் தான், 5G எல்லாம் கிடையாது. என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இனி கேமரா கொஞ்சம் சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். கேம்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு லோட் கொடுக்க முடியாது. சின்ன கேம்ஸ், அப்புறம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பெரிய லெவலுக்கு நீங்கள் போகாதீங்க, அவ்வளோதான் விஷயத்த சொல்லிட்டேன். இனி கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் அப்புறம் வீடியோ சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.
நண்பா இன்றைக்கி ஜஸ்ட் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத பார்த்துருக்குறோம். இன்னும் செக் பண்ணுறதுக்கு டைம் தேவை, அப்போ தான் நம்மளுக்கு ப்ரீஃபாக சொல்ல முடியும் எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரிவ்யூ தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே அவசரமாக நீங்கள் ஃபோன் வாங்குறதுல ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். இனி சாம்பிள்ஸை பாருங்கள் நண்பா. இனி கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதாவது 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் நிறைய பேர், அதாவது நடுத்தர மக்களும் நிறைய பேர் வாங்குறதுக்கு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த எஃபோர்ட் போட்டு நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சைக்கிள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரஃபாக எடுத்தது. அதாவது இப்போ ஹெச்டிஆர் ஆஃபில் இருக்குது, எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். ஈவினிங் டைமில் எடுத்தது பார்த்து இதே பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த சைக்கிளை சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இதுவும் உங்களுக்கு ஹெச்டிஆர் ஆஃபில் தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு கவராக இருக்குங்கிறத பாருங்கள். இதே டைமில் இன்னொரு ஃபோட்டோ நான் காமிக்கிறேன், ஹெச்டிஆர் ஆனில் எடுத்த ஃபோட்டோ. அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஹெச்டிஆர் வந்து ஆனில் இருக்கிறது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அவ்வளோ டீட்டெயில்ஸும் கவராக இருக்குது. நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இந்த 12,000 ரூபாய் பட்ஜெட் ஃபோனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கொடுக்குறதுக்கு அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. அது எனக்கு இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், பரவாயில்லாமல் இருக்கா, நல்லா வந்திருக்கு, குறை சொல்ல முடியாது. இன்னொரு ரோஜாப்பூ, இதை பாருங்கள். அது ஒயிட் கலர் ரோஜாப்பூ பாருங்கள். எப்படி வந்து அது அவுட்புட்டு கேமரா வந்து வேறு லெவலுக்கு பண்ணியிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி கேமராவில் தாறுமாறாக பண்ணியிருக்கிறாங்க, எந்த குறையும் கிடையாது. இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த ஃப்ளவரை பாருங்கள், இது வந்து எல்லோ ரோஜான்னு நினைக்கிறேன். திருப்திகரமாக வந்திருக்கு அவுட்புட் பக்கா. உங்கள் திருப்திக்காக இன்னொரு ஃப்ளவரையும் காமிக்கிறேன். இதுவும் ஓகே, திருப்தி அடையலையா, இன்னும் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இதையும் நீங்கள் பாருங்கள். ஓரளவுக்கு பேக் கேமரா பற்றி உங்களுக்கு ஐடியா கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறமா செல்ஃபி கேமரா நிறைய பேர் நாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் இது வந்து நார்மல் செல்ஃபி. என் கலர் வந்து இந்த கலரில் நான் இருக்க மாட்டேன். நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் வந்து ரொம்ப தூக்கலாக காமிக்குது. அது அல்காரிதம் வந்து சில வேலைகள் பண்ணியிருக்கு. இது வந்து நமக்கு வந்து பொருந்தாது. ஏன்னா நம்ம ஆக்சுவல் கலர் வந்து ரியல் கலர் வந்து வேறையாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நம்மளை தூக்கலாக காமிக்குது. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இதுவே நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன், போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன். போர்ட்ரேட்டில் வந்து அவுட்புட்டை பாருங்கள். இதுவும் பக்கா, ஆனால் ஃபோட்டோ கொஞ்சம் தூக்கலாக காமிக்குது. எனக்கு இது வந்து ஓவராக தான் தெரியுது. ஏன்னா ஆக்சுவல் கலரை விடவும் நம்மளை வந்து அழகாக காமிக்கும்போது நம்ம வந்து மேக்கப் போட மாட்டோம், எப்படி இருப்போமோ அப்படி தான் இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு சாதாரண மக்களை வந்து முன்னேற்ற பாதைக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்போ இதுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போது நம்மளை இது வந்து ரொம்ப தூக்கலாக காமிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமிக்குது. இதுக்கப்புறமா பேக் கேமரா வீடியோ சாம்பிள் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருக்கும்போது திடீர்னு நம்ம அந்த ஆப்ஜெக்டை மாற்றும் போது என்ன நடக்குங்கிறத பாருங்கள். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஐஸ்கிரீம் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகும்போது இங்கே பாருங்கள், அது எவ்வளோ டைம் எடுத்துக்குங்கிறத பாருங்கள். கொஞ்சம் டிலே இருக்குது, கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிடுது, அது ப்ராப்ளம் கிடையாது. அதுவே நார்மல் வீடியோ வந்து பாருங்கள், இந்த பறவைகள் இருக்குது. கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சும். எந்த குறையும் சொல்ல முடியாது. குறைன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமராவோட அந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக ஏற்றுது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு அது திருப்திகரமாக இல்லை. கேமராவோட அவுட்புட் ஓகே பக்கா, ஆனால் அந்த கேமரா மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக காமிச்சிருக்காங்க. சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கேமரா ஒரு பொட்டு மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து வருது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகுது, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு ஓகே தான், திருப்திகரமாக இருக்குது. 10,000 ரூபாய் 13,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி அவுட்புட் தரது பெரிய விஷயம். நண்பா இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். விண்டு லைட்டாக இருக்குது, ஹெவியாக இல்லை. ஆடியோ எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள், வீடியோ எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. டெப்த்தெல்லாம் கரெக்டாக காமிக்குது. ஓரளவுக்கு ரொம்ப காமிக்கலன்னாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. ஏன்னா தெரியுது உங்களுக்கு டெப்த்து, பிரச்சனை கிடையாது. அதாவது பட்ஜெட்டுக்கு ஒருத்தான ஒரு பொருள் சொல்லிக்கலாம், எந்த குறையும் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா திருப்தியாக இருக்குது.
நண்பா சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கு இதை ஒரு 40 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிக ரெஸ்பான்ஸு, அதிக ஷேர், அதிக கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ எடுத்து பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் ரிவ்யூ எடுக்கிறது அதில் எஃபோர்ட் நிறைய இருக்குது. 30 நாள் 40 நாள் டெய்லி ஒவ்வொரு டைமாக ஒர்க் பண்ணணும். அதனால பெரிய ஒர்க்னால ரெஸ்பான்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.